5 வகையான டிஷ் செய்ய போகிறோம் இந்த மீனை வச்சு. ஓகே, இந்த வாயில் அள்ளி வச்சா ஐயோ என் வாய் உருட்டேன் எச்ச உருட்டேன் எனக்கு. குழையாது ஃப்ரெண்ட்ஸ். தேலி மீன் இது. இந்த குளத்தை தான் பிடிச்சோம் நாங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேலி மீன் வந்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தேலி மீன் வந்து வளர்ப்பு தேலி வந்து இப்போ யாரும் வளர்க்கக்கூடாது. அப்போ வந்து இந்த நிறைய செத்து போனதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மீன் சாப்பிட்டு வளர்ந்ததுனால கவர்மெண்ட்டே தடை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து யாரும் சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. இப்போ வந்து அது தடை பண்ண பிறகு இது தன்னால் அங்கங்கே போய் குளத்துல ஏரியில் வந்து தன்னால் வளர மீன் இப்போ வந்து சாப்பிட்லாம். இதனால் எந்த கெடுதலும் கிடையாது. அதுவும் தோலை உரிச்சா அப்படியே ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். இன்றைக்கி தான் ஸ்பெஷல். சூடாக பண்ணால் சாப்பிட்னாலும் ஏறிக்கும். முதல் நாள் பாறை, 2வது நாள் வஞ்சிரம். எவ்வளோ ஒரு கிலோ போச்சா? எவ்வளோ அங்கே பாறை மாடிச்சா? 250 ரூபா. 250 ரூபா. சீசன் இல்லை. தாராளமாக கொடுக்கலாமா? அங்கே வாங்கி போடு வாட்ஸ்அப்பில் போடு. சரிதான் வந்து ஆம்பலாஜா இப்போ சார்பாக இல்லை சார்பாக அன்றைக்கி அவங்க வீட்டில் யாருமே இல்லை. நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் அன்றைக்கி. தேலி மீன் நம்ம கிளீன் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, பாருங்கள். இது ஒரு 2 கிலோ மீன் இருக்கும். இன்னும் 2 கிலோ மீன் இருக்கும். அதை நம்ம வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. ஏன்னா அதிகமாக இருக்கும் இல்லையா. 4 கிலோ மீன் கிட்ட வந்துச்சு. கறி தான் ஃபுல்லாக நம்ம ஆட்டுக்கறி பீஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கொஞ்சோட வித்தியாசமே தெரியாது. அவ்வளோ கறி மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் வேக போட்டால் குழையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மீனை வந்து அலசியாச்சு. இப்போ அதில் ஒரு சில வேலை பண்ணோம். கல் உப்பு போட்டுப்போம், மஞ்சத்தூள் போட்டுப்போம், பரட்டிக்கலாம். கவுச்சி வடை போயிடும். நம்ம எதுவுமே அலசியாச்சு, இருந்தாலும் இதெல்லாம் போட்டு பரட்டினா கவுச்சி வடை போயிடும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 வகையான டிஷ் செய்ய போகிறோம் இந்த மீனை வச்சு. இப்போது வாங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம முள்ளே இல்லாத கறி மாதிரி பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை. தவா ஃபிஷ் ஃப்ரைனால் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, மசாலா மட்டும் போட்டு நம்ம வீட்டு மிளகு மட்டும் போட்டு அதுதான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 கிராம் 400 கிராம் வரும் இந்த கறி மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். தேவைக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 ஸ்பூன். கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்துப்போம். சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஊறட்டும். ஓரமாக வச்சிடலாம். அதை சூப்பராக போட்டு ஆயில் ஊற்றி வறுத்துடலாம். இது வந்து வீட்டு மெத்தட். மீன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக போட்டு வச்சுருக்கோம். மீன் அதாவது சுறா போட்டு செய்வோம் இல்லையா, அது மாதிரி மெத்தடில் செஞ்சிடலாம். மீன் பொடி மாசு. ஆனால் சுறா போட்டில் வந்து முட்டை வராது. நம்ம வந்து இதில் முட்டை சேர்த்து, நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து சூப்பராக ஒரு பொடி மாசு மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக வேக போட்டாச்சு. இதை நல்லா இப்படி நசுக்கி தூள் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துச்சு பாருங்கள்.
மீன் குழம்பு இது நல்லா கொதிக்கிட்டோம். அது மீன் வந்து குழையாது, தைரியமாக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்லி பக்கோடா, அதாவது சில்லி ஃபிஷ் பக்கோடா, சில்லி ஃபிஷ் கறிக்கு வந்து நம்ம ஆயிலில் போட்டு சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். சில்லி சிக்கனா இல்லை சில்லி ஃபிஷ்ஷா உங்களுக்கே அடையாளம் தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. மீன் குழம்பு சும்மா மீன் குழம்பு பாருங்கள், லட்டாக இருக்குது பாருங்கள். குழையாது, முள்ளில்லாத மீன். ஆமாம், கறி மாதிரியே சாப்பிடலாம். ஆமாம். மீன் குழம்பு ரெடி. தவா கறி மசாலா போட்டு வச்சுருந்தேன், நம்ம ஹோம்மேட் மசாலா அதுதான். இந்த மீனை வந்து பயப்படாமல் சமைக்கலாம். பிரியாணி செஞ்சுருக்கோம், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரியாணி செஞ்சுருக்கோம் இந்த மீனில். அப்படியே பீஸ் அப்படியே ஆட்டுக்கறி பீஸ் மாதிரி அப்படியே இருக்கும். பக்கத்தில் ஃபிஷ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. யாருமே நம்ப மாட்டீங்களா? திடீர்னு பார்க்குறவங்க நம்ப மாட்டீங்க. என்னடா இது மீனே இல்லைடா கறிடான்னு நினைக்கிங்க. மீன் பொடி மாஸ் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கருப்பு மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவைக்கு சால்ட்டு. எப்பவுமே நம்ம சால்ட்டு போட்டு தான் வேக வச்சோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கலாம். வான்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஒரு வான்கோழி முட்டை 3 முட்டைக்கு சமம். 3 நாட்டுக்கோழி முட்டைக்கு ஒரு வான்கோழி முட்டை சமம். அப்படி பார்க்க போனால் இப்போ நம்ம 4 முட்டை போட்டதுக்கு சமம். மீனை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம என்ன மசாலா போட்டு மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸ் செஞ்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது 4த்தையும் சேர்த்துப்போம். அப்படியே குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை போட்டோடனே அந்த சைனீஸ் ஸ்மெல் வந்து நமக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். ஆஃப் ஃப்ரை தான் ஆகணும். லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. மிளகுத்தூள் சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துப்போம். அப்படியே சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏவே நம்ம அதில் காரம் சேர்த்துருக்கோம். இதுலேயும் காரம் வந்து அதிகமாக சேர்த்தா ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த லிக்விடாக இருக்கிற அந்த சாஸ்லாம் வந்து அந்த கறியில் வந்து உள்ளே போகணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே, சில்லி ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. சில்லி ஃபிஷ் ஃப்ரை. வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டத்தை வச்சு ஒரே ஒரு மீனை வச்சு 5 ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சுன்றது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கேட் ஃபிஷ் சொல்லுவாங்க. ஒரே ஐட்டம் இல்லை, ஒரே மீன். ஆமாம், ஒரே மீன் வச்சு 5 ஐட்டம்ஸ். இந்த கேட் ஃபிஷ் வந்து நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் என் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. அது வளர்ப்பு தேலி, சாப்பிடக்கூடாது. இது வந்து தன்னால் குளத்தில் வந்து ஏரியில் வந்து வளர்ந்தது தான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆமாம், நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா முள்ளில்லாத மீனுங்க இது. அது சாப்பிட்டா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கறி மாதிரியே இருக்கும். ஆமாம், கறி மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நான் குழம்பு ஊற்றிக்கிறேன். குழம்புல வந்து கொஞ்சம் எலும்பு மாதிரி இருக்கும். நீங்கள் குழம்பு ஊற்றிக்கிங்க. ஆஹா, பார்க்கும்போதே எவ்வளோ நாக்கு வச்ச ஊறுது. புரியுது? கேட்கவே வேணாம், செம்ம அட்டகாசமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மீன் முட்டை பொடி மாஸ். இது சொடா புட்டு மாதிரியே இருக்கும். ஆஹா, செம்ம டேஸ்ட். இது ஃபிஷ் ஃப்ரை, தவாக்கறி. தவாக்கறி. மீன்னே சொல்ல முடியாதுங்க இதை. ஒரே முள்ளு தான். சில்லி ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள். குடை மிளகா, வெங்காயம்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படியே எலும்பு இல்லாமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படியே வச்சு
வேறு லெவல். குழம்பு செம்ம ருசியாக இருக்குது. இன்னொன்று மறந்துட்டுமே, மீன் பக்கோடா முள் இல்லாதது எலும்பு இல்லாதது. நானும் எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. ஆஹா, நீ செய்யும் போது செம்ம ஆர்வமாக இருந்தேன். நான் எப்படா சாப்பிட உட்காருவோன்ட்டு. இப்போ கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டேன் பிசைஞ்சு ஏதோ பண்ண போகிறாரு வித்தியாசமாக. கொஞ்சம் குழம்பு மீன் இதில் வச்சுட்டு கொஞ்சம் மீன் பொடி மசாலா வச்சுட்டு அப்படியே சில்லி கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் 65 கொஞ்சம் வச்சுட்டு. இது திருவா ஆமாம், தவா கறி பெருசாக வைக்காத. பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்னதாக வச்சு. சின்னதாக தரேன். இது வச்சிட்டேன் மொத்தமாக அப்படி எடுத்து இப்படி வாயில் அள்ளி வச்சா ஐயோ ஏன் வாய் ஊறுதா, எச்ச ஊறுதா எனக்கு. குழம்பு ஒரு கப்பு குழம்பே பத்தலையே பாருங்கள். கப்பு காலி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம், சொல்ல முடியாது. என் கப்பை தர எடுத்துருவார். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் தரமாட்டேன் குழம்பு. இன்னும் சட்டியில் நிறைய இருக்குது, நான் போய் சாப்பிடுவேன். எழுந்து போகணும்ல, சாப்பாடு நாங்கள் ஓடுவோம். கையை தட்டி தட்டி விட்டு சாப்பிட்டு வச்சுங்க. என் கையை இச்சிச்சு சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ருசிச்சு சாப்பிட முடியல, விட மாட்டுறாங்க. இது எதை பிடிச்சது உனக்கு? எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்றதுல கதையே கிடையாது. எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு போதும். நான் உனக்கு தரல, அங்கே போய் வைக்க தான் சொன்னேன். சில்லி சிக்கன் இல்லை, சில்லி பீஸ்.